ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பூஜாஸ் வேர்ல்டு. இன்றைக்கி சூப்பர் அண்ட் டேஸ்டி, அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் உங்ககிட்ட செஞ்சு காமிக்க போகிறேன். ஆல்ரெடி நான் இது வந்து ஷார்ட்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன். எப்பயுமே நான் ஷார்ட்ஸ்லேயுமே ஒரு சின்ன ஒரு இன்ஃபார்ம் மட்டும்தான் கொடுப்பேன், எப்படி ரெசிபின்னு மட்டும்தான். வீடியோவில் வந்து ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸோடு நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ராகி ரவா தோசை தான் உங்ககிட்ட வந்து நான் இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறேன். ராகியில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபைபர் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சுகரை வந்து ரொம்ப ஸ்பைக் வந்து அப் பண்ணாது. சுகர் இருக்கிறவங்களும் ராகி தோசை வந்து நான் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான டிஷ்ஷு. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கப் வந்து ராகி எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் வந்து சம்பா ரவை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சம்பா ரவை பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் வந்து நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கேரட் வந்து துருவி வச்சுருக்கேன். அந்த கேரட்டையுமே வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். கேரட் ஆட் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து வெங்காயம் வந்து ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயமே வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. இந்த டிஷ் பார்த்திங்கன்னா, நீங்கள் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த டிஷ்ஷை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு பர்சனலாக வந்து பார்த்திங்கன்னா, ராகி தோசையோ இந்த கஞ்சி ராகியில் வச்சு பண்ணுற டிஷ்ஷஸ் வந்து அவ்வளோவா பிடிக்காது. ஆனால் இந்த ராகி தோசை வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதனால் உங்ககிட்ட இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கேரட்லாம் ஆட் பண்ணிவிட்டு, வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு, இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து 2 பச்சை மிளகா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இது கூட கருவேப்பிலை, கொத்தமல்லி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பையும் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட்டெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து முதல்ல ஒரு ட்ரையாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாமே தண்ணி எதுவும் ஊற்றாமல் ட்ரையாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ராகியில் ஒரு 100 கிராம் ராகியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 344 mg வந்து கால்சியம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது பாலை விட 3 மடங்கு உங்களுக்கு வந்து கால்சியம் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து போன்ஸ் இப்போ பசங்க வளர்ந்துட்டுருக்காங்கன்னா அவங்களுக்கும், அது மட்டும் இல்லாமல் விமென்ஸுக்குமே வந்து ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக நீங்கள் வந்து ராகியை வந்து உங்கள் எவ்ரிடே டயட்டில் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. நீங்கள் தண்ணி வந்து ஆட் பண்ணும்போது தாராளமாகவே தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏன்னா இந்த கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா நம்ம ரவா தோசை எப்படி ஊற்றுவோமோ அந்த மாதிரி தான் ஊற்ற போகிறோம். நீங்கள் வந்து தண்ணி வந்து தாராளமாகவே ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து கொஞ்சம் திக்காக இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நம்ம ரவா தோசை ஊற்றுற மாதிரி தான் ஊற்ற போகிறோம். அதனால் வந்து தண்ணி வந்து நல்லா தாராளமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 1/2 கப் சம்பா ரவை ஆட் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன். எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ரவை சேர்க்கணுன்னு நினச்சேன் நான். அதனால் இன்னும் 1 கப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் ரவை வந்து இந்த ராகி பேட்டரில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் வந்து செட் பண்ணி விட்டுருங்க. நல்லா ஊற விட்டுடுங்க. 1/2 ஹவர் ஊறினதுக்கப்புறமா நம்ம வந்து தோசை ஊற்றினா கரெக்டாக இருக்கும். ரவாலாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் தோசை நல்லா ஊறினதுனால தோசை ஊற்றும்போது வந்து திக்காக இருக்கும். அப்படி சப்போஸ் உங்ககிட்ட திக்காக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிட்டு வந்து தோசை ஊற்றிக்கலாம். அதே மாதிரி தோசை ஊற்றும்போது தவா வந்து நல்லா பயங்கர சூடாக இருக்கணும். நான் கொஞ்சம் சூடாக இல்லாமல் ஃபஸ்ட்டு தோசை வந்து ஊற்றிட்டேன். அது வந்து நல்லா வரல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தவா நல்லா சூடானதுக்கப்புறமா ரவை தோசை ஊற்றுற மாதிரி நல்லா ஊற்றி எடுத்தேன். சூப்பர் அண்ட் கிறிஸ்பியாக வந்திருந்தது. நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். சூப்பராக வந்திருந்தது. ராகி தோசைக்கு டொமேட்டோ கார சட்னி வந்து வேறு லெவலான காம்பினேஷனாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.